நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடவோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடவோ எங்கேயோ வெளியே போகிறோம்னு வச்சுக்கோங்க. அதுக்காக இப்போ பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறோம், பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறோம். அப்போ வர பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக வருது. அப்போ உடனே நம்ம தப்பி தவறி ஒரு வார்த்தை சொல்லிடுறோம், இந்த பஸ் ரொம்ப கூட்டமாக இருக்குது, நம்ம நெக்ஸ்ட் பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு. உடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலியோ, ஏன் நீ என்ன பெரிய டாட்டா ஃபேமிலியா, ஏன் கூட்டத்தில் எல்லாம் வரமாட்டியா அப்படிங்கிற மாதிரி நம்மளை பார்த்து கேட்டிருப்பாங்க. இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீ என்ன பெரிய டாட்டா ஃபேமிலியா அப்படிங்கிற மாதிரி நம்மளை கேட்டிருப்பாங்க இல்லையா? ஏன்னா அப்படி பேசுறது அப்படிங்கிறது வந்து மக்களுடைய பேச்சு வழக்கில் ஒன்றாவே இருக்குது. அப்போது டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படிங்கிறது தொழில் ரீதியாக மக்களுடைய வாழ்க்கையில் மட்டும் இல்லாமல் மக்களுடைய பேச்சிலையும் கலந்த ஒரு விஷயமா இருக்கு. உலக பணக்காரர்களுடைய லிஸ்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா டாப் 10ல இந்த ஒரு மனிதருடைய பெயர் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மக்களோட மனசில் என்னைக்குமே டாப் 1 பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மனிதருக்கு தான். யார் அந்த மனிதர்னா ரத்தன் நவால் டாட்டா என்று அழைக்கப்படக்கூடிய ரத்தன் டாட்டா. இன்னைக்கு நம்ம சேனலில் ரத்தன் டாட்டா அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மிஸ் சிந்தனை துளிகள். 1937 டிசம்பர் 28 மும்பையில் பிறக்கிறாரு ரத்தன் டாட்டா. இவருக்கு 7 வயசாக இருக்கும்போதே இவங்க அப்பா அம்மா கருத்து வேறுபாடுனால டிவோர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவருடைய பாட்டியான நவாஜ் பாயோட அரவணைப்பில் தான் ரத்தன் டாட்டா வளர்றாரு. ஸ்கூல் எஜுகேஷனை முடிச்ச ரத்தன் டாட்டா மேல் படிப்புக்காக அப்ராடுக்கு போறாரு. 1962 கார்னல் யூனிவர்சிட்டியில் ஆர்கிடெக்சரும் 1975 ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூல்ல பிசினஸும் படிச்சு முடிக்கிறாரு. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனமான IBM நிறுவனத்துல இவருக்கு வேலை கிடைக்குது. இருந்தாலும் அங்க வேலை பார்க்காம இந்தியாவுக்கு திரும்பி வந்து தனது குடும்ப நிறுவனமான டாடா குழுமத்துல வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இதனால வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு திரும்பி வராரு ரத்தன் டாட்டா. இந்தியாவுக்கு திரும்பி வந்த ரத்தன் டாட்டா பாத்தீங்கன்னா ஜாம்ஷெட்பூர்ல இருக்கக்கூடிய டாடா ஸ்டீல் நிறுவனத்துல தான் முதல்ல அவரது பணியை ஸ்டார்ட் பண்றாரு. 1907 உருவாக்கப்பட்ட இந்த டாடா ஸ்டீல் நிறுவனம் தான் இந்தியாவில் உருவான முதல் இரும்பு உருக்கு நிறுவனம். இந்த நிறுவனத்துல ரத்தன் டாட்டா பாத்தீங்கன்னா சுண்ணாம்புக்கள் வாருதல், சூளைகளை கையாளுதல் போன்ற கடினமான பணிகளையும் மேற்கொள்றாரு. டாடா குழுமத்தை ஸ்டார்ட் பண்ணவருடைய கொள்ளு பேரன் தான் ரத்தன் டாட்டா. இருந்தாலும் எழுத்த உடனேயே மேனேஜர் போஸ்டிங்கோ இல்ல MD போஸ்டிங்கோ ஒரு போல ஒரு அடிப்படை பணிகளை செய்யக்கூடிய ஒரு நார்மல் எம்ப்ளாயா தான் ரத்தன் டாட்டா இருந்திருக்கிறாரு. ஒரு ஃபேமஸான பொன்மொழி ஒன்று இருக்கும்ல, ஒரு நல்ல முதலாளியா இருக்கணும்னா அதுக்கு முதல்ல ஒரு நல்ல தொழிலாளியா இருக்கணும்னு. அந்த பொன்மொழிக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அப்படின்னா ரத்தன் டாட்டாவை நம்ம சொல்லலாம். இப்படி டாடா குழுமத்து கீழே இருக்கக்கூடிய நிறைய கம்பெனிஸ்ல வேலை பார்த்த ரத்தன் டாட்டா 1991 டாடா குழுமத்தின் தலைவராக பொறுப்பு வகிக்கிறாரு. ரத்தன் டாட்டா டாடா குழுமங்களின் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு டாடா குழுமத்தோடைய வளர்ச்சி வேற மாதிரி இருந்தது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே வந்து இந்தியாவில் முதலீடு பண்ணிட்டு இருந்த சமயத்துல இந்தியாவில் மட்டுமே இருந்த ஒரு கம்பெனியை உலகம் முழுக்க தெரியும்படி செய்தவர் ரத்தன் டாட்டான்னு சொல்லலாம். ரத்தன் டாட்டா டாடா குழுமங்களின் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு கிட்டத்தட்ட 65% வருவாய் வெளிநாடுகளில் இருந்து டாடா குரூப்புக்கு கிடைக்குது. ரத்தன் டாட்டா தலைவராக பொறுப்பேற்ற பிறகு டாடா குழுமம் செய்த ஒரு சில சாதனைகளை நாம இப்ப பார்க்கலாம். 1988 டிசம்பர் 30 பாத்தீங்கன்னா 2.6 லட்சம் ரூபாயில டாடா மோட்டார்ஸ் வந்து டாடா இண்டிகா அப்படிங்கிற காரை அறிமுகப்படுத்துறாங்க. இந்த டாடா இண்டிகா கார் பாத்தீங்கன்னா இந்திய நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்கு கொண்டு வரப்பட்ட முதல் கார்னு சொல்லலாம். இந்த டாடா இண்டிகா காரு ஆரம்பத்துல மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு பெறுது. ஆனா போக போக வரவேற்பு குறைய ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரத்தன் டாட்டாக்கு ரொம்பவே நஷ்டத்தில் கொண்டு போய் முடியுது. அதனால ரத்தன் டாட்டா என்ன பண்றாரு, டாடா மோட்டார்ஸை ஃபோர்ட் நிறுவனத்துக்கிட்ட வித்துடலாம் அப்படிங்கிற முடிவுக்கே வந்துட்டாரு. அப்போ ஃபோர்ட் நிறுவனத்தோட நிறுவனரான ஃபில் ஃபோர்டை மீட் பண்றதுக்கு அமெரிக்காவுக்கு போறாரு. அப்படி போயிட்டு 2 பேரும் மீட் பண்ண சமயத்தில் ஃபில் ஃபோர்ட் வந்து ரத்தன் டாட்டாவை கொஞ்சம் இழிவா பேசிடுறாரு. இதனால மனவேதனைப்பட்ட ரத்தன் டாட்டா உடனே டீலை கேன்சல் பண்ணிட்டு இந்தியாவுக்கு வந்துடுறாரு. என்ன ஆனாலும் சரி, இனி டாடா மோட்டார்ஸை விற்க போறதில்ல அப்படிங்கிற டிசிஷனுக்கு அவர் வந்துடுறாரு. இதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு, டாடா இண்டிகாவோட டிசைனை, அதாவது டாடா இண்டிகாவோட உற்பத்தியில ஒரு சில மாற்றங்களை கொண்டு வராரு. அதுக்கப்புறமா இண்டிகா A2 அப்படிங்கிற நேம்ல டாடா இண்டிகாவை ரிலீஸ் பண்றாங்க. இந்த வாட்டி நல்ல தரமான காரா டாடா இண்டிகாவை ரிலீஸ் பண்றாங்க. 2002 இருந்து 2007 வரைக்கும் பாத்தீங்கன்னா இண்டிகா காரோடைய ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். இந்த காரை அடிப்படையா வச்சு இண்டிகா மெரினா எஸ்டேட் வேகன், இண்டிகா எக்ஸல், இண்டிகா செடான், இண்டிகா காம்பேக்ட் செடான் அப்படின்னு
வரிசையாக காரை ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நல்ல வரவேற்பும் அடையுது, அசுரவேக வளர்ச்சி அடையுதுன்னு சொல்லலாம். ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் கம்பெனிக்கு வருஷம் பயங்கர லாஸ் ஆகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் கம்பெனி முழுகி போகிற நிலைமைக்கே வந்துடுச்சு. அப்படி இருக்கிற சமயத்தில் தான் 2008 இந்த ஃபோர்ட் கம்பெனியை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தன் டாட்டா முடிவு பண்ணுறாரு. மார்ச் 26, 2008 $2.3 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு டாடா மோட்டார்ஸ் வந்து ஃபோர்ட் கம்பெனியோட ஜாக்வார் மற்றும் லேண்ட் ரோவரை வாங்குறாங்க. அதன் பிறகு டாட்டாவுக்கு கீழே வந்த பிறகு ஜாக்வார் ரொம்பவே பிரபலம் அடையுது, நல்ல ப்ராஃபிட்டும் கிடைக்குது. ஒரு நாள் ரத்தன் டாட்டா மும்பையில் காரில் போயிட்டே இருக்காரு. அப்போது நல்ல மழை பெய்யுது. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த, அதாவது ஒரு மிடில் கிளாஸை சேர்ந்த ஃபேமிலி வந்து அந்த மழையில் நனைஞ்சிட்டே பைக்கில் வராங்க. இதை பார்த்த உடனே டாட்டாவுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. அப்போது அவருக்கு ஒரு யோசனை வருது, நாம ஏன் மிடில் கிளாஸ் மக்களும் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு காரை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கிறாரு. அப்படி டாட்டாவோட சிந்தனையில் உருவானது தான் டாடா நேனோ கார். இந்த டாடா நேனோ காரோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு காரை வாங்க முடியும்னு ஒரு நம்பிக்கையை டாடா கொண்டு வந்தாங்க. உலகின் மிகவும் குறைந்த விலை கார் அப்படின்னா அது டாடா நேனோ கார் தான். காரு பணக்காரங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு எழுதப்படாம இருந்த ஒரு விதியை முதல் தடவை உடைச்சு காட்டினது ரத்தன் டாட்டான்னு சொல்லலாம். விலையை தான் குறைச்சாங்களே தவிர அந்த தரம் குறையவே இல்லை கொஞ்சம் கூட. இண்டிகா, டாடா நேனோ போன்ற சாதனைகள் மட்டும் இல்லாமல் உலகின் மிகப்பெரிய நிறுவனங்களையும் டாடா குழுமம் கையகப்படுத்த ஆரம்பித்தாங்க. 2007 பார்த்தீங்கன்னா கோரஸ் குழுமத்தை டாடா நிறுவனம் வாங்குறாங்க. இந்த கோரஸ் குழுமம் உலகின் மிகப்பெரிய இரும்பு உற்பத்தி நிறுவனம் என்பது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்க ஒன்று. டாடா நிறுவனத்தின் தலைவராக கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் பதவி வகித்த ரத்தன் டாட்டா 2012 டிசம்பர் 28 அப்போ ரிட்டையர் ஆகிறாரு. டாடா குழுமத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், டாடா ஸ்டீல், டாடா மோட்டார்ஸ், டாடா கெமிக்கல்ஸ், டாடா சால்ட், டாடா பவர், இந்தியன் ஹோட்டல்ஸ்னு 29 கிளை நிறுவனங்கள் இருக்கு. டாடா குழுமம் கால் வைக்காத இடமே இல்லைன்னு சொல்லலாம். ஒரு காலத்துல மும்பையில் தாஜ் ஹோட்டல்ல குண்டு வெடிச்சதுன்னு பரபரப்பா பேசிட்டு இருந்தோம்ல, அந்த தாஜ் ஹோட்டல்ஸ் கூட டாடா நிறுவனத்துக்கு சொந்தமானது தான். இன்னைக்கு நிலவரப்படி பாத்தீங்கன்னா டாடா கம்பெனியோட கேபிட்டலைசேஷன் $30.7 ட்ரில்லியன். இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தோட தலைவராக இருந்தும் கூட 29 கிளை நிறுவனங்கள் இருந்தும் கூட ரத்தன் டாட்டா ஏன் உலக பணக்காரர்களுடைய பட்டியலில் முதலிடம் பிடிக்கல அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள வரும். அதுக்கு காரணம் என்னன்னா, தனது கம்பெனியோட ஆண்டு வருமானத்துல கிட்டத்தட்ட 66% அவரு தொண்டு நிறுவனங்களுக்காக தராரு. ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் மாற்றுத்திறனாளி படைத்தவர்களுக்கும் தொண்டு நிறுவனம் மூலமா உதவி செஞ்சுட்டு வராரு. நிறைய குழந்தைகளை படிக்க வச்சுட்டும் வராரு. இதனாலதான் அவரால் உலக பணக்காரர்களுடைய பட்டியலில் இடம் பெற முடியல. சில பேர் ஆடம்பரமா செலவு செய்வாங்க, ஆனா ரத்தன் டாட்டா ஆடம்பரமா தொண்டு செய்யறாரு. அவ்வளவுதான் வித்தியாசம். டாடா குரூப்போட ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, அவங்களுடைய பொருட்கள் அனைத்தையுமே வந்து தரமா கொடுக்கணும்னு அவங்க நினைச்சதுதான். அதே மாதிரி டாடா நிறுவனத்துல ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸ்க்கு கிடைக்கிற மாதிரி வேற எந்த கம்பெனில ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ்க்கும் சலுகைகள் கிடைக்காதுன்னே சொல்லலாம். மற்ற கார்பரேட் நிறுவனங்களுக்கும் ஒரு முன்னோடி நிறுவனமா இருக்கிறது டாடா நிறுவனம். கொரோனா காலத்துல கூட கிட்டத்தட்ட 1500 கோடியை நிதியுதவியா ரத்தன் டாட்டா இந்திய கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தாரு அப்படிங்கிறது ஒரு செய்தி. ரத்தன் டாட்டாவுக்கு இந்திய அரசின் மிக உயரிய விருதான பத்ம விபூஷன் மற்றும் பத்ம பூஷன் போன்ற விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. இது இல்லாமல் ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி மும்பை, ஐஐடி காரக்பூர்னு ஃபேமஸான இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிலிருந்து கௌரவ டாக்டர் பட்டங்களும் வழங்கப்பட்டிருக்கு. மொத்தம் ரத்தன் டாட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா 43 பட்டங்களும் பதக்கங்களும் விருதுகளும் கிடைச்சிருக்கு. ரத்தன் டாட்டா சொன்ன பொன்மொழிகளில் எனக்கு பிடிச்ச ஒரு சில பொன்மொழிகளை நான் சொல்கிறேன். சரியான முடிவுகளை எடுக்க முடியலனா எடுத்த முடிவை சரியாக்குங்க. உங்கள் மீது யாரேனும் கற்களை எறிந்தால் அதை வச்சு நினைவு சின்னம் கட்டுங்க. ஆடம்பரம் இன்னொருத்தருடைய அத்தியாவசியம். ரத்தன் டாட்டா ஒரு எளிமையான மனிதர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எந்த அளவுக்குனா, அவருடைய ஒரு பர்த்டேவை ஒரே ஒரு கப் கேக் வாங்கி செலிப்ரேட் பண்ணியிருப்பாரு பாருங்க, அங்கே நிற்கிறாரு மனுஷன். இந்த வீடியோ கூட இன்டர்நெட்ல ரொம்பவே வைரல் ஆகியிருக்கும். ரத்தன் டாட்டாவுடைய வாழ்க்கையிலேருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எவ்வளோ நாள் நம்ம வாழுறோங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி நம்ம வாழுறோங்கிறது தான் முக்கியம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.